வணக்கம். இப்போ நீங்க டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ தேர்வை எழுதி முடிச்சுட்டு அடுத்து என்ன நடக்கும், ரிசல்ட் எப்படி இருக்குமோன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியோட காத்துட்டு இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு வரியும் உங்க அடுத்த கட்டத்தை தீர்மானிக்க போகுது. இது வெறும் கட் ஆஃப் பத்தின பேச்சு இல்ல, உங்க உழைப்புக்கான அடுத்த படி என்னங்கறத தெளிவுபடுத்துற ஒரு உரையாடல். வாங்க இத அலசி ஆராய்வோம். முதல் ஒரு முக்கியமான கேள்வி. தேர்வு முடிச்சு வெளியே வந்த பலரும் பேப்பர் ரொம்ப எளிமையா இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, ஸ்கூல் புக்ஸ் படிச்சிருந்தா போதும் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. ஆனா இந்த பகுப்பாய்வு அதுக்கு நேர்மாறா ஏதோ சொல்ல வருது மாதிரி தெரியுது. அதுதான் விஷயமே. ஹாலுக்கு வெளியே சொல்றது ஒண்ணு, ஓஎம்ஆர் ஷீட்ல வர்றது இன்னொன்னு. இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, எளிமைங்கிற வார்த்தைக்கு அவங்க ஒரு புது வரையறை தராங்க. 140 கேள்விக்கு 120க்கு மேல சரியா பதில் எழுதுனாதான் அது எளிமையான தேர்வு. ஆனா உண்மையில தேர்வாரைக்குள்ள 115 தாண்டுனவங்களே ரொம்ப குறைவுன்னு இந்த பகுப்பாய்வு ஆணித்தரமா சொல்லுது. அப்போ தேர்வு பாக்குறதுக்கு ஒண்ணு, ஆனா உள்ள இருந்தவங்களுக்கு வேற ஒரு அனுபவம் சொல்றீங்க. வெளியில ஒரு 10 பேர் ஈஸின்னு சொல்றத வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? நிச்சயமா இது ஒரு உள்ளுவியல் தான். யாருமே தேர்வு கஷ்டம்னு ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அரியணா அகாடமி அவங்க மாணவர்கள் கிட்ட பேசினதுல ஒரே தேர்வாரையில 120க்கு மேல எடுத்தவங்க 10 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு தெரிய வந்திருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னா, மேலோட்டமா பார்க்க எளிமையா தெரிஞ்சாலும் போட்டி ரொம்பவே கடுமையா இருக்கு. வெறுமனே பாஸ் பண்றது இங்க விஷயமே இல்ல. பிசிக்கல் டெஸ்டுக்கு கூப்பிடப்படுற அந்த உயரமான கட் ஆஃபை தொடர்றது தான் உண்மையான சவால். இது கண்டிப்பா கட் ஆஃப்ல எதிரொலிக்கும் இல்லையா? எல்லார் மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற கேள்வி அதுதான். அந்த மேஜிக் நம்பர் என்ன? ஓபன் கோட்டால பிசிக்கல் டெஸ்டுக்கு தகுதி பெற என்ன மதிப்பெண் தேவைப்படும்னு இந்த பகுப்பாய்வு சொல்லுது. சரி, அந்த எண்களுக்கு வருவோம். இந்த எண்களெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரின்னு வச்சுக்கோங்க. பொதுப்பிரிவு, அதாவது ஓபன் கோட்டால வர்ற ஆண்களுக்கு நீங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் 118 கேள்விகளுக்கு மேல சரியா பதில் சொல்லியிருக்கணும். இது 118 அல்லது அதற்கு மேல். இதுக்கு கீழே குறைய வாய்ப்பே இல்லைன்னு இந்த பகுப்பாய்வு ரொம்ப அழுத்தமா சொல்லுது. 118? அப்போ தப்பு பண்றதுக்கான வாய்ப்பே ரொம்ப குறைவு. மத்த பிரிவுகளுக்கு எப்படி இருக்கு? பிசி, எம்பிசி, எஸ்சி பிரிவினருக்கு? அதே வரிசையில பார்த்தா பிசி ஆண்களுக்கு 116 பிளஸ் கேள்விகள், எம்பிசி ஆண்களுக்கு 114 பிளஸ் கேள்விகள் தேவைப்படும். இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. எஸ்சி பிரிவு ஆண்களுக்கு கட் ஆஃப் மறுபடியும் 116 பிளஸ் கேள்விகளா இருக்கும்னு கணிக்கிறாங்க. கடைசியா எஸ்சிஏ ஆண்களுக்கு 114 பிளஸ் கேள்விகள். ஒரு நிமிஷம், எஸ்சி கட் ஆஃப் பிசிக்கு இணையாகவும் எம்பிசியை விட அதிகமாகவும் இருக்குமா? இது கொஞ்சம் அசாதாரணமா இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னு அந்த பகுப்பாய்வுல ஏதாவது சொல்றாங்களா? நல்ல கேள்வி. இதுதான் போட்டியின் தீவிரத்தை காட்டுது. எஸ்சி பிரிவு மாணவர்கள் மத்தியில இப்போ விழிப்புணர்வும் தேர்வுக்கான தயாரிப்பும் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அதனால அவங்களோட மதிப்பெண்கள் மத்த பிரிவுகளுக்கு இணையா உயர்ந்து நிக்குது. அதனாலதான் பிசிக்கு சமமா 116 பிளஸ் தேவைப்படலாம்னு சொல்றாங்க. இது வரப்போற காலங்கள்ல போட்டி எப்படி மாறப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். சரி, பெண்களுக்கான கணிப்புகள் எப்படி இருக்கு? பெண்களுக்கும் போட்டி சளைச்சதில்ல. பிசி பிரிவு பெண்களுக்கு 112 பிளஸ் கேள்விகள், எம்பிசி பெண்களுக்கு 108 பிளஸ் கேள்விகள். அப்புறம் எஸ்சி மற்றும் எஸ்சிஏ பெண்களுக்கு முறையே 108 பிளஸ் மற்றும் 104 பிளஸ் கேள்விகள் தேவைப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. வருஷத்துக்கு வருஷம் பெண் தேர்வர்களோட எண்ணிக்கையும் மதிப்பெண்களும் அதிகரிச்சுட்டே போறது இது தெளிவா காட்டுது. ஓகே, அடுத்து பிஎஸ்டிஎம், அதாவது தமிழ் வழியில் படிச்சவங்களுக்கான இடஒதுக்கீடு. இதுல எப்போதுமே ஒரு தனி போட்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன கணிப்பு? பிஎஸ்டிஎம் பொது பிரிவினருக்கு 115 பிளஸ் கேள்விகள் தேவைப்படலாம். ஆனா இங்கதான் இந்த பகுப்பாய்வில் ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. பல வருஷமா ஏற்கனவே சர்வீஸ்ல இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம் கோட்டாவுல வந்து புதுசா வர்றவங்களோட வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை அந்த கதவு மூடப்பட்டிருக்கு. அப்படியா? அது எப்படி? ஆமா, இந்த முறை ஏற்கனவே காவல்துறைய பணியாற்றுபவர்கள் ஓபன் கோட்டாவுல வர்ற பிஎஸ்டிஎம் பிரிவுக்கு தகுதி பெற மாட்டாங்க. அவங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாவுல தான் போட்டியிட முடியும். இதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு புது கேண்டிடேட்டா இருந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு பெரிய போட்டி குறைஞ்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதனால ஒரு ஆண் தேர்வாளர் 110 கேள்விகளுக்கு சரியா பதில் சொன்னா கூட அவருக்கு வாய்ப்பு பிரகாசமா இருக்குன்னு இந்த பகுப்பாய்வு ஒரு நம்பிக்கையான தகவலை தருது. 110? இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. மத்த எல்லா கேட்டகரிக்கும் 115, 118ன்னு சொல்லிட்டு இங்க மட்டும் இவ்ளோ குறையுமா? இந்த கணிப்பு ரொம்ப ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா தெரியலையா? உங்க சந்தேகம் நியாயமானதுதான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு.
ஒவ்வொரு வருஷமும் பிஎஸ்டிஎம் கட் ஆஃபை அதிகப்படுத்துறதே அந்த சர்வீஸ்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ் தான். அவங்க இல்லாத ஒரு களத்துல புதுசா வர்றவங்களுக்குள்ள போட்டி நடக்கும்போது கட் ஆஃப் சுவாபாவிகமாக குறையத்தான் செய்யும். அதனால 110ங்கிறது ஒரு யதார்த்தமான கணிப்பு தான். சரி, இந்த எண்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கட் ஆஃப் இவ்ளோ அதிகமா போறதுக்கு காரணம் என்ன? தேர்வு முறையில என்ன பெரிய மாற்றம் நடந்திருக்கு? 2 மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதல் மாற்றம், தமிழ் மொழி பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கூட கேட்கப்படல. 2வது, உளவியல், அதாவது சைக்காலஜி பகுதியிலிருந்து மட்டுமே 50 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. இதுதான் மொத்த ஆட்டத்தையும் மாத்தின விஷயம். என்னது, வரலாறுல 2 கேள்விதானா? அப்போ மாங்குன்னு சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்து இந்திய சுதந்திர போராட்டம் வரைக்கும் படிச்சவங்களோட நிலைமைய நினைச்சு பாருங்க. இது ஒரு பெரிய ஷாக் இல்லையா? எதுக்காக இந்த திடீர் மாற்றம்? இது ஒரு திட்டமிட்ட மாற்றம் தான். இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி இப்ப மனப்பாடம் செஞ்சு பதில் சொல்றவங்கள விட பகுப்பாய்வு திறன், முடிவெடுக்கும் திறன் இருக்கிற அதிகாரிகளை எதிர்பார்க்குது. அதனால தான் வரலாறு, இலக்கிய மாதிரி பாடங்களை குறைச்சிட்டு அறிவியல், புவியியல், குறிப்பா வேதியியல்ல 10 கேள்விகள், உளவியல்ல 50 கேள்விகள்னு களமிறங்கியிருக்காங்க. இது ஒரு போலீஸ் அதிகாரிக்கான தேவை காலத்துக்கேத்த மாதிரி மாறுறத காட்டுது. இந்த மாற்றம் யாருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கும்? இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, தமிழ் கேள்விகள் இல்லாததால ஆங்கில வழியில படிச்ச மாணவர்களுக்கு இருந்த ஒரு பெரிய தடை நீங்கிடுச்சு. தமிழ் இலக்கணம், இலக்கியம் அவங்களுக்கு சவாலா இருந்துச்சு. இப்போ அவங்க நேரா மத்த பாடங்கள்ல கவனம் செலுத்த முடிஞ்சது. 2வது, அறிவியலுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் அறிவியல்ல இருந்து வந்திருக்கு. அப்போ டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பின்னடைவா? நிச்சயமா. டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் வரலாறு, பாலிட்டி, யூனிட் 8, 9ன்னு படிப்பாங்க. அறிவியலை ஓரளவுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனா இங்க வெற்றியையே அறிவியல் தான் தீர்மானிச்சிருக்கு. யார் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு பிரத்யேகமா அறிவியலையும் உளவியலையும் படிச்சாங்களோ அவங்க தான் இப்போ முன்னணியில இருக்காங்க. இந்த பகுப்பாய்வு அதை தெளிவா சொல்லுது. ஒரு நிமிஷம், 50 கேள்வி சைக்காலஜில இருந்தா இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா? நேரம் எப்படி காய்ச்சிருக்கும்? அதுதான் அடுத்த சவால். இந்த 50 சைக்காலஜி கேள்விகள் ஒரு T20 மேட்ச் மாதிரி. கடைசி 5 ஓவர்ல யாரு நிதானமா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. நிறைய பேர் நேரம் இல்லாததால கடைசி நேரத்துல பதட்டத்துல எல்லாத்துக்கும் BCன்னு ஷேட் பண்ணிட்டு வந்ததா இந்த ரிப்போர்ட் சொல்லுது. நேர மேலாண்மை சரியா பண்ணாத பல திறமையான மாணவர்கள் கூட இங்க மதிப்பெண்ணை இழந்திருக்காங்க. அப்போ அறிவு மட்டும் போதாது, நேரத்தை நிர்வகிக்கிற திறனும் முக்கியம்னு இந்த தேர்வு நிரூபிச்சிருக்கு. சரி, இப்போ எழுத்துத் தேர்வு முடிஞ்சது, கட் ஆஃப் பத்தி பேசிட்டோம். இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லவே இல்ல. இங்க தான் உண்மையான கதையா ஆரம்பிக்குது. எழுத்துத் தேர்வுல 120 மார்க் வாங்குறது பெரிய விஷயம்தான். ஆனா அது வெறும் தகுதி சுற்று மாதிரி. உண்மையான ஃபைனல்ஸ் நடக்கிறது கிரவுண்ட்ல தான். இந்த அகாடமி ரிப்போர்ட் அதான் சொல்லுது. எழுத்துத் தேர்வு என்பது அடுத்த கட்டத்துக்கான ஒரு நுழைவுச் சீட்டு மட்டுமே. அப்ப நீங்க சொல்றது, இப்போ இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கவங்க மார்க் வருமா வராதான்னு யோசிக்கிறத விட நாளைக்கு காலையில கிரவுண்டுக்கு போகணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அப்படிதானே? 100க்கு 100%. யோசிச்சு பாருங்க. 2 வருஷம் படிச்சு கட் ஆஃப் தாண்டி கடைசியில ஒரு லாங் ஜம்ப்ல கோட்டை விட்டா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நொடி உங்க 2 வருஷம் உழைப்ப வீணாக்கிடும். அதனால தான் இந்த பகுப்பாய்வு என்ன சொல்லுதுன்னா, தேர்வு முடிஞ்ச அடுத்த நாளே ரிசல்ட் வர்ற வரைக்கும் காத்திருக்காம யார் ஷூ மாட்டிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க தான் ஸ்டார் வாங்க போறாங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறவங்க பின்தங்கிடுவாங்க. குறிப்பா ஓபன் கோட்டாவுல வர்றவங்களுக்கு இது இன்னும் முக்கியமாச்சே. ஆமா, ஓபன் கோட்டாவில் நீங்க கட் ஆஃப் ஒட்டி பாஸ் பண்ணியிருந்தா பிசிக்கல் டெஸ்ட்ல 15க்கு 15, அதாவது டபுள் ஸ்டார் எடுத்தா மட்டும்தான் இன்டர்வியூக்கு போக முடியும். ஒற்றை ஸ்டார் வாங்கினா வாய்ப்பு கிட்டத்தட்ட இல்லைன்னே சொல்லிடலாம். அதனால தான் பயிற்சியை ஒரு நாள் கூட தள்ளி போடக்கூடாது. பெண் தேர்வர்களுக்கு இதுல ஏதாவது சாதகமான விஷயம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இந்த பகுப்பாய்வுல பெண் தேர்வர்களுக்கு ஒரு அருமையான தகவல் இருக்கு. பொதுவோ பெண்கள்ல டபுள் ஸ்டார் வாங்குறவங்களோட எண்ணிக்கை குறைவா இருக்கிறதால அவங்க 15க்கு 12 மதிப்பெண் எடுத்தா கூட வேலை கிடைக்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடும்னு சொல்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. எழுத்துத் தேர்வுல நல்ல மார்க் எடுத்த பெண்கள் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம பயிற்சிக்கு போகணும். சரி, அப்போ உடனடி நடவடிக்கை என்ன? இந்த உரையாடலை கேட்கிற உங்களுக்கு இந்த பகுப்பாய்வு கொடுக்கிற நேரடி ஆலோசனை என்ன?
ரொம்ப நேரடியாவே சொல்லியிருக்காங்க. உங்க மதிப்பெண் நாம விவாதிச்ச கட் ஆஃபை ஒட்டி இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க யோசிக்கவே கூடாது. அடுத்த வேலையா பிசிக்கல் ட்ரைனிங்கா ஆரம்பிக்கணும். இந்த உரையாடல் பதிவு செய்யப்படுற நாள் டிசம்பர் 23. அரியணை அகாடமி டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சதும் திருவாரூர்ல இலவசமா உடல் தகுதி பயிற்சியா ஆரம்பிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கிறிஸ்மஸ் வரைக்கும் ஓய்வு எடுத்துட்டு 26ஆம் தேதியிலிருந்து முழு வீச்சில் பயிற்சியில் இறங்குங்கன்னு நேரடியா அழைப்பு விடுக்கிறாங்க. மழை பெய்ந்தா கூட பயிற்சி செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கிறதா சொல்றாங்க. இது பயிற்சியில எந்த தடையும் இருக்காதுங்கிறத உறுதிப்படுத்துது. ஒருவேளை கணிக்கப்பட்ட கட் ஆஃப எட்ட முடியாதவங்க நிலைமை என்ன? அவங்க நம்பிக்கையை விட்டுடணுமா? கூடவே கூடாது. அவங்களுக்கும் தான் இந்த பகுப்பாய்வு ஒரு தெளிவான வழியை காட்டுது. ஒரு தேர்வுல தோற்கிறது வாழ்க்கையோட முடிவல்ல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 4ன்னு அடுத்தடுத்த தேர்வுகள் காத்துட்டு இருக்கு. இந்த தேர்வுக்காக நீங்க படிச்ச அறிவியல், உளவியல், கணக்கு எதுவுமே வீண் போகாது. அடுத்த தேர்வுக்கு இது ஒரு பலமான அடித்தளமா இருக்கும். நம்பிக்கையை மட்டும் இழக்காம தொடர்ந்து படிக்கணும். அந்த ஆதாரம் 2023 தேர்வுல 0.5 மதிப்பெண்ணில் வாய்ப்பை இழந்தவங்கள பற்றியும் குறிப்பிடுதே. அது எவ்ளோ வலிய தரும்? இந்த 0.5 மார்க்ல போற வலி இருக்கே, அது சாதாரணமானதில்ல. 2 வருஷம் உழைப்பு, கனவு எல்லாமே ஒரு நொடியில காணாம போயிடும். இந்த அகாடமிக் ரிப்போர்ட்ல அத பத்தி சொல்லும்போது அந்த வலியை உணர்ந்தவங்களுக்கு தான் அடுத்த முறை ஒவ்வொரு கேள்வியோட மதிப்பும் தெரியும்னு சொல்றாங்க. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, கான்செப்டை புரிஞ்சு படிங்க, புத்தகத்தை முழுசா படிங்க, மாதிரி தேர்வுகள் எழுதுங்க. இது இந்த ஒரு தேர்வுக்கு மட்டும் இல்ல, எல்லா போட்டித் தேர்வுக்கும் பொருந்தும். ஆக, இந்த உரையாடலோட சாராம்சத்தை சுருக்கமா பார்க்கலாம். 2025 எஸ்ஐ தேர்வு பாரம்பரிய பாடங்களை விட அறிவியல் திறனையும் உளவியல் ரீதியான மனோதிடத்தையும் அதிகமா சோதிச்சிருக்கு. அதனால கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். இப்போ முக்கியமா உண்மையான போட்டி எழுத்துத் தேர்வு முடிஞ்சதும் பிசிக்கல் டெஸ்ட் நடக்கிற மைதானத்துல தான் ஆரம்பிக்குது. விடாமுயற்சியோட யாரு பயிற்சியை தொடங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. ஒருவேளை இந்த முறை வாய்ப்பு கிடைக்கலனாலும் துவண்டு போகாம அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். ஆமா, 0.5 மதிப்பெண்ல ஒருத்தரோட எதிர்காலமே தீர்மானிக்கப்படுதுங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. சரி, இந்த ஆழமான அலசலுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். சார்பாய்வாளராக கட் ஆஃப் மதிப்பெண்களும் உடல் தகுதியும் தான் இப்போதைக்கு பிரதானம்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆனா ஒரு சமூகத்தை புரிஞ்சுக்க தேவையான வரலாறு, ஒரு மக்களோட உரையாட தேவையான மொழிப்பாடங்கள் இதையெல்லாம் குறைச்சிட்டு உளவியலுக்கும் அறிவியலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இந்த தேர்வு முறை நீண்ட கால அடிப்படையில எலாண்டி காவல் அதிகாரிகளை உருவாக்கும். இது காவல்துறையோட அணுகுமுறையில என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும்? இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம்.